எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இப்போ ஏவோட சப்செட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கான கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா 4n + 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த எண்ணோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றது கொடுத்துட்டாங்க. என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பராக இருக்கும். இந்த கேபிட்டல் என்ன எதை குறிக்குது? நேச்சுரல் நம்பராக குறிக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். 4n + 1. இப்போ n நம்மளுக்கு தேவை. என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த கண்டிஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 ≥ ன்ற போது நம்ம 2வை என்னென்னா சேர்த்துக்கணும். அப்புறம் 3, 4. இப்போ ≥ 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால 5ஐ சேர்த்துக்கணும். இப்போ என்ன கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ n = 2ன்னும் போது இந்த 4n என்னன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? +1. இப்போ 4 × 2 என்னது? 8. அப்போ 8 + 1 இது என்னென்னா 8. அப்போ 8 + 1ன்னு வந்துடும். நம்மளுக்கு 9 கிடைக்குது. அடுத்து என்னோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 4 n இருக்க வேண்டிய இடத்துல 3 + 1 gives இப்போ 4 3s are 12. அப்போ 12 + 1ன்னு வருது. இப்போ 13 கிடைச்சது நம்மளுக்கு. அடுத்து இதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். n இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 4 + 1 இப்போ 16 + 1ன்னு வருது. அப்போ 17 கிடைக்குது. அடுத்து n = 5வும் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால 5வும் சேர்த்துக்கிறோம். 4 ப்ராக்கெட்டில் 5 + 1 என்ன கிடைக்குதுன்னா 20 + 1. ஓகே, 21. இப்போ இந்த வேல்யூஸ்னால் என்னதுன்னா ஏவோட வேல்யூ என்னென்ன வந்திருக்கு? 9, 13, 17, 21. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா சப்செட் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் என்னென்னா ஏ சப்செட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ n ஆஃப் ஏ என்னென்னா 4. எதனால்? 1, 2, 3, 4. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது ஏலன்றதை கேட்குறாங்க. அப்போ 4 போட்டுக்கிறோம். இப்போ டோட்டலாக சப்செட்ஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படின்னா n ஆஃப் p ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வருதுன்னா நம்மளுக்கு 2 பவர் என்னன்னு வரும். அப்போ 2 பவர் n எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. இப்போ இதுதான் ஆன்சர். என்னென்னா 16ன்னு வருது. இப்போ இதுதான் டோட்டல் ஆன்சர் வருது. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்டால் நம்ம என்னென்னு போடணும்னா 16ன்னு போடணும். தேங்க்யூ.